இரண அபிவிருத்தி அப்படின்றது ஒரு பெரும் பாக்கியம். இரண அபிவிருத்தி என்பது ஒரு பெரும் பாக்கியம். வற்றாத வருமானத்தை அல்லாஹ் தந்துட்டான்னா உங்க கணவனுக்கு உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வருமா? மன மகிழ்ச்சியோட வர்றான், வந்துட்டு எப்பா இந்த வருஷம் பீஸுக்கு போராடி பார்த்தம்பா, அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிருச்சுப்பா, பரக்கத்து அல்லாஹ் தந்துட்டாப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு எளியவளுடைய கைகளில் என்ன பெரிய நடுக்கமும் ஒரு நெகிழ்ச்சியும். அதை வாங்கும் போது பணக்காரிய விடுங்க, ஒரு எளியவள் நடுத்தர வர்க்கம் கணவர் தரக்கூடிய அந்த பணம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் போது எப்படி சந்தோஷப்படுறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கொண்ட அளப்பெரிய கருணையின் காரணமாக இந்த உம்மத்தே முஹம்மதியா என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தில் பிறக்க வைத்து அளப்பெரிய நாட்களை, எண்ணிலடங்காத நன்மைகள் கொண்ட நாட்களை அல்லாஹு தஆலா நமக்கு வரமாக தந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வேளை வேறு சமூகமாக நம்மை படைத்திருந்தால் குறிப்பிட்ட ஓரிரு நாட்கள் மட்டும்தான் நன்மை கிடைக்கக்கூடிய, நன்மைகளை பெருவாரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஆனால் வருடம் முழுக்க ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சமூகமான நமக்கு அல்லாஹ் தஆலா வியாபிக்க செய்தார். அவன் செய்த பேருபகாரம் அந்த ரசூலுடைய தஞ்சம் பெற்ற உம்மத்தாக நம்மை ஆக்கியது. அந்த உம்மத்தில் அளப்பெரிய நாட்களை புரிந்து அதில் அமல் செய்ய வைத்தது. அப்படி ஒரு அமல் செய்ய வைக்கக்கூடிய, உத்வேகத்தை தூண்டக்கூடிய, என்றும் அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய இறையருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களை எதிர்கொண்டுதான் இன்ஷா அல்லாஹ் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள் நம்மை கூடிய விரைவில் வந்தடையக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கருணையினால் இன்று பிறை பார்க்கப்பட்டால் இன்றிலிருந்து ஆரம்பம், இல்லை என்றால் நாளையிலிருந்து ஆரம்பம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு வஸ்துவுமே, எந்த ஒரு பொருளையுமே சத்தியத்துக்காக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வஸ்துவை சத்தியத்திற்காக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், சும்மா போற வர்ற வஸ்து அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ண மாட்டான். அல்லாஹ் சத்தியம் பண்ணக்கூடியது வல்லமை படைத்ததாக இருக்கும், ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். ரப்புல் ஆலமீனுடைய சத்தியங்களை நீங்கள் பட்டியல் எடுத்து பார்த்தீர்களேயானால், வானத்தின் மீது சத்தியம் என்று சொல்வான், நட்சத்திரங்கள் மீது சத்தியம் என்று சொல்வான், சந்திரன் மீது சத்தியம் என்று சொல்வான், சூரியன் மீது சத்தியம் என்று சொல்வான், மலைகளின் மீது சத்தியம் என்று சொல்வான், குதிரையின் மீது சத்தியம் என்று சொல்வான். இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் சத்தியமிடக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சர்வ வல்லமை படைத்ததாக இருக்கக்கூடியதாக, சக்தி படைத்ததாக இருக்கக்கூடியதாக, அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் பெரும் தாக்கத்தை, பெரும் சக்தியை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சத்தியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதன் மீது அல்லாஹு தஆலா இடுகிறான் என்று பார்க்கும்போது, இந்த புனிதமான துல்ஹஜ் 10 நாட்களின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் இடுகிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 இரவுகள் என்று இறைவனால் குறிப்பிடப்படக்கூடியது இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகள் தான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பேருபகாரன், பெரும் கருணையாளன். இந்த சமூக மக்களுக்கு மட்டும்தான் எண்ணிலடங்காத நியாமத்துக்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய இது போன்ற புனித இரவுகளை அல்லாஹ் தஆலா நசீபாக்கினான். அல்லாஹ் இந்த இரவை உங்களுக்கு தந்தானே எனில், அந்த இரவில் குனிந்து நிமிர்ந்து வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபான குர்ஆன் ஷரீஃபை வாய் வார்த்தைகளால் ஓதி அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ரப்புல் ஆலமீனுடைய திக்ரை செய்து இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்த வாய்ப்பு. எப்படி ரமலான் ரப்பை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கான கூலியாக அவனை பெற்று தந்ததோ, அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் இந்த புனிதமான துல்ஹஜ் 10 நாட்கள் அல்லாஹ்வின் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடையாக தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனையே கொடையாக தந்தருள்வானாக. நம் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் இந்த புனிதமான நன்னாளின் பரக்காத்துகளை கொண்டு மன்னிப்பானாக.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 10 நாட்கள் ரமலானின் அடுத்த தரஜாவில் உள்ளது என்று சொன்னாலும் மெய்யான வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் என்று இந்த 10 நாட்களை குறிப்பிட்டார்கள். சிறப்பிற்குரிய நாட்கள் என்று இந்த 10 நாட்களை குறிப்பிட்டார்கள். மேலும் சொல்வார்கள், அஃதலுல் ஐயாமி யௌமுல் அரஃபா, நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் புனிதமான அரபாவுடைய நாள். அதாவது இந்த 10 நாட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கடைசி 10, ஹாஜிகளுக்கு கடைசி 10, நமக்கு பிறை 9 அரபாவுடைய நாள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனுடைய சிறப்பை முன்னாடியே நமக்கு தந்தது மட்டுமல்ல, முன்னாடியே இந்த நாட்களுடைய சிறப்பை அல்லாஹு தஆலா தந்து விட்டார். இந்த நாள் சிறப்பு பெற ஒரு பெரும் காரணமாக இந்த நாள் சிறப்பு பெற பெரும் காரணமாக இருந்தது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதமான வரலாறு. இந்த நாளில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உறவை பலப்படுத்தினான். அவர்களுக்கும் தனக்குமான அந்த தொடர்பை பலப்படுத்தினான். 30 நாட்கள் அவர்களுக்கு நோன்பு பிடிக்க அவர்களுக்கு பணிக்கப்பட்டது. அவர்கள் நோன்பு இருந்தார்கள். ஏனைய மற்ற சமூகத்திலும் 30 நாட்கள்ன்ற மாதிரி தான் தெரியுது. அப்ப நமக்கு 30 நாள்ன்ற மாதிரி அவங்களும் 30 நாள் நோன்பு வைத்திருக்கிறாங்க. நோன்பு வைத்து கடைசி நாள் தூர்சினாவுக்கு, நீ நோன்பு இருந்த நிலையில தூர்சினாவுக்கு வா, உனக்கு நான் தௌராத் என்ற வேதத்தை தருகிறேன், உன்னோடு நான் பேசுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னதுதான் தாமதம். உள்ள முழுக்க இறைவேட்கை அதிகப்பட ரப்புல் ஆலமீனிடத்திலே பேசக்கூடிய அந்த பேரின்பத்தை கற்பனை செய்தவாறு அவர் ஓடோடி சென்றார். ஓடோடி சென்றார். செல்லும் போது வாயில் வரக்கூடிய அந்த நோன்பாளிகளுக்கென்றுள்ள அந்த வாடை இருக்கிறது அல்லவா, அது படைத்தவனின் உள்ளத்தை நெருடச் செய்து விடுமே, வேறு வகையான வருத்தத்தை ஏற்படுத்தி விடுமே அப்படின்னு இவராக நினைத்து கொண்டவர் ஒரு மரத்தினுடைய குச்சியை எடுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பற்களை சுத்தப்படுத்திய நிலையில 30வது நாள் அங்கே போய் சேருகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் 10 நாள் நீ நோன்பு இருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்றான். மொத்தம் 40 நாட்கள் நோன்பு இருக்க சொல்றான். எதுவும் மறுப்பு சொல்லாமல் நோன்பின் மீதுள்ள அதீத அன்பு, நோன்பின் மீதுள்ள அதீத ஒரு மோகத்தின் காரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 நாட்கள் நோன்பிருந்து படைத்தவனை சந்திக்க வருகிறார்கள். படைத்தவனை சந்திக்க வந்த நாள் தான் இந்த புனிதமான துல் ஹஜ் 10ஆம் நாள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வே அறிந்தவர். உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இந்த புனிதமான 10வது நாள் அரபாவுடைய நாள்ல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலே சம்பாஷித்தான், அவர்களிடத்திலே பேசினான். ஏற்கனவே மிஸ்வாக்கை வைத்து நல்ல பற்களை சுத்தப்படுத்தி வந்து கொண்டவர், ஏற்கனவே அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வருத்தம் ஏற்பட்டு விடும் என்று மிஸ்வாக் செய்து வந்தவர், இப்போது சும்மா வந்தார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானாம், நீ நோன்பிருந்த நிலையில் உன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை இருக்கிறது அல்லவா, அந்த துர்வாடை என்னிடத்தில் இருக்கக்கூடிய கஸ்தூரி மனத்தை விட அதிகப்படியான கவர்ச்சியானது, அதிகப்படியான ஈர்ப்பானது என்று சொன்னானாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த புனிதமான நாளில் நாமும் நோன்பு இருக்க படிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க 40 நோன்பு இருந்தாங்க. கடைசியில் அல்லாஹ்விடத்துல சம்பாஷணை செய்தார்கள் அல்லவா. ஒரு மனித உறவின் மீது அல்லாஹு தஆலா அன்பு கொண்டு அந்த மனித உறவை தன்னோடு உரையாட அனுமதித்தான் என்ற அந்த ஒரு நினைவை கொண்டாடக்கூடிய விதத்திலே இந்த புனிதமான நன்னாளில் நாம நோன்பு இருக்கணும். புனிதமான துல் ஹஜ் 9 அன்றைக்கு நாம நோன்பு இருக்கணும். ஹாஜிகளுக்கு அது பெருநாள், நமக்கு அது திருநாள். ஹாஜிகளுக்கு அது பெருநாள், நமக்கு அது நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சவாபை தரக்கூடிய நாள். சகோதர சகோதரிகளே, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த புனிதமான நாளில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுகிறது. ஒரு பெரும் மாற்றம் என்ன என்று பார்க்கும்போது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில கட்டங்கள் ஷைத்தான் அலறினான், ஷைத்தான் துடித்தான், ஷைத்தான் வேதனையால் கையில் இருக்கக்கூடிய ஷைத்தான் வேதனையால் கீழே கிடக்கக்கூடிய மண்ணை எடுத்து தன் மீது வாரி அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல ஒரு நாள் என்ன நாள் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பத்ர் யுத்த களத்துல வெற்றி பெறக்கூடிய தருணம்.
பத்ர் யுத்த களத்தில் 313 சஹாபாக்கள், அற்ப சொற்ப சஹாபாக்கள், பலகீனப்பட்ட சஹாபாக்கள், எந்த விதமான பெரிய முஸ்லிம்களும் இல்லாத சஹாபாக்கள், பெரும் பெரும் ஆயுதங்கள் இல்லாத சஹாபாக்கள். படைத்தவன் அந்த மக்களின் மீது உள்ள ஈமான், அந்த மக்களிடம் இருந்த அந்த ஈமானை மெச்சி, மக்களிடம் இருந்த அந்த ஈமானை பாராட்டி, அவர்களுடைய ஈமானின் மிகச்சிறந்த அந்த தாக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்ந்து கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு மதிப்பளிக்கக்கூடிய விதத்திலே 313 சஹாபாக்களோடு தன்னுடைய வானவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பத்ர் யுத்த களத்திற்கு இறக்கி அந்த காபிர்களை ஓட ஓட விரட்டினார். ஓட ஓட விரட்டினார். ஓட ஓட விரட்டிய அந்த தருணத்தை கண்ட இப்லீஸ், இஸ்லாம் அழிந்து விடும், 313 பேரையும் துடிக்க துடிக்க கொண்டொழித்தோம், துடிக்க துடிக்க கொண்டொழிப்போம், அவர்களோடு சேர்த்து முஹம்மதையும் அழிப்போம் என்று, நவுதுபில்லா, முஹம்மதையும் அழிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்து உள்ளத்தில், இப்லீஸ்களின் உள்ளத்தில், எதிரிகளின் உள்ளத்தில் தாண்டவமாடியவன், நடனமாடியவன். அது ஒரு பெரும் தோல்வியாக மாறவே அவனுக்கு தாங்க முடியாத வேதனை ஏற்பட்டு பத்ர் யுத்த களத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற மலக்கள் வந்து இறங்கிய அந்த நேரத்தில் அழுதான் அழுதான் அழுதான், அழுது கொண்டே இருந்தான், ஒப்பாரி வைத்தான். என் சூழ்ச்சிகள் எல்லாம் வீணாய் போய்விட்டது, என் சதிகள் அம்பலமாகிவிட்டது, என்னுடைய தந்திரங்கள் எல்லாம் பொய்த்து போய்விட்டது, நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேனே, முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்களே, தீன் பழையபடி நிலை பெற்று விட்டது, குஃப்ரியத் அழிந்து விட்டதே என்று அவன் ஒப்பாரி வைத்தான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த தருணம் எப்போது தெரியுமா? இந்த புனிதமான அரஃபாவுடைய நாள். அதனால் தான் சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த 10 நாட்களும் கண்ணீரால் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த அளவுக்கு தௌபாவை கையிலெடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வடிக்கின்ற கண்ணீர் ஷைத்தானின் நரம்புகளை ஷைத்தானின் நரம்புகளை பீத்தெறியட்டும். இந்த புனிதமான துல்ஹஜ்ஜில் வடிக்கின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவனுக்கு அமிலமாக மாறட்டும், அவனுக்கு அமிலமாக மாறட்டும், ஆசிட்டாக மாறட்டும். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனிதமான அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் அனைவரும் ஒன்று கூடி அந்த அரஃபாவில் கடந்து துடிக்கின்ற அந்த துடிப்பு ஷைத்தானின் அந்த உயிர் நாடியை பதம் பார்க்கிறது, அந்த இப்லீஸின் கொட்டத்தை அடக்குகிறது. இந்த நாளை தவற விடலாமா? இந்த நாளை நாம் வீணிலும் விளையாட்டிலும் கழிக்கலாமா? ஏனைய நாட்களைப் போல இந்த நாளையும் கடந்து போகலாமா? சொல்லப்படுகிறது, இந்த நாளையில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் பல மடங்காக பார்க்கப்படும், அதே போல பாவமும் பார்க்கப்படும். கேடுகட்ட ஷைத்தானுக்கு, கேடுகட்ட டிவி, கேடுகட்ட மொபைல், கேடுகட்ட தரித்திரம் பிடித்த பாவங்களை எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. 10 நாட்கள் ரமலானை போல கழியுங்க. பிறை பிறந்ததிலிருந்து புனிதம் ஆரம்பமாகி விடுகிறது. பிறை பிறந்ததில் இருந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்து சாரை சாரையாக இறங்க ஆரம்பித்து விடுகிறது. நீங்க உட்கார்ந்து வீட்டுக்குள்ள டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா ரெட்டிப்பான பாவம். ஒரு பாவம் 2 பாவம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நன்மைகளை அதிகப்படியாக இந்த 10 நாட்களும் கணிக்கின்ற இறைவன் பாவத்தையும் பன்மடங்காக கணிக்கிறான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்னையும் உங்களையும் உலக சமூகத்தையும் பாவங்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தில் பாவங்கள் செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக, பாவங்கள் செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த நாள் சாதாரணமானது அல்ல, இந்த நாள் சும்மா கடந்து போகக்கூடியது அல்ல. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹஜ்ரத் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வலிமார்களின் மணிமகுடம் ஊனியத்து தாலிபின் என்ற அற்புதமான ஒரு கிரந்தத்தை தன் கைப்பட எழுதியவர்கள். உலகத்தில் ஆண்டவனை தேடக்கூடிய ஒவ்வொருவனும் படிக்க வேண்டிய ஒரு கிதாப் அது. ஊனியத்து தாலிபீன், அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அவருடைய அற்புதமான அந்த ஃபலாயில்களையும் அவன் இந்த சமூகத்தில் கொடுத்த கொடையையும் வர்ணிக்கக்கூடிய ஹஜ்ரத் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இந்த புனிதமான நாளை பத்தி 10 வகையான நன்மைகளை எழுதுறாங்க. அல்லாஹ் அக்பர். 10 நாள் தானே சிறப்பு.
10 வகையான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகிறார். முதல்ல அவங்க எழுதுறது என்னன்னா, இரண விருத்தியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். கஷ்டம் கஷ்டம், வறுமை வறுமை வறுமைன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எத்தனையோ வறியவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, பொருளாதாரத்தின் பின்தங்கிய நிலையில் கவலை கொண்டு கஷ்டப்பட்டு அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று என்று முழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த மக்கள் எல்லாம் அந்த புனிதமான நன்னாட்களை பயன்படுத்துங்கள். இரண விருத்தி அல்லாஹ் தஆலா தருகிறான், ரிஸ்கில் அபிவிருத்தியை தருகிறான். அவனோடு சேர்த்து அவன் வம்சத்திற்கே அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான். 10 நாட்களும் பார்த்து பார்த்து அமல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் கண்ண விளக்கெண்ணெய் ஊத்தி அமல் செய்யணும். இரண விருத்தி தரப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயுள் பரக்கத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். அற்ப ஆயுள் மரணத்தை நீங்கள் பார்த்ததுண்டா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒருத்தருடைய நினைவு, அவருக்காக குர்ஆன் ஓதி துஆ செய்தோம். எங்க வச்சு துஆ செய்தோம் சொன்னா, பாதி கட்டப்பட்ட பாதி கட்டப்படாத ஒரு வீட்டில் உட்கார்ந்து தான் என்ன செஞ்சோம், துஆ செய்தோம். ஏன் இங்க உட்கார்ந்து துஆ செய்யறோம்? ஃபேனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஃபேன் வெளியில இருந்து ஒரு ஃபேனை தூக்கி வச்சிருக்குது, அது ஓண்டு அலறுது. ஏன் வீட்டு பக்கத்துல தானப்பா இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள வச்சு ஓத வேண்டியதானே, ஏன் இங்க வச்சு இல்ல. எங்க பாவா வந்து இதை கட்டினாங்க, கட்டி பாதி பினிஷ் ஆயிட்டு அவங்க அழகா ஆசையா ரூம் வச்சு, இங்க வாசலை வச்சு, அங்க சமையல் கட்டை வச்சு, இங்க டைனிங் ஹால் வச்சு, அப்படி இப்படின்னு அழகாக கட்டினாங்க. ஆனா பாதி கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஆயுசு முடிஞ்சு போச்சு, இறந்து போனாங்க. அதனால அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறத அவங்க ஆசையான வீட்டில் உட்கார்ந்து ஓதட்டுமேன்னு சொல்லிட்டு தான் பாதி கட்டி முடிக்கப்படாத எந்த வசதியும் இல்லாத இந்த வீட்டில் உட்கார்ந்து நாங்க ஓதுறோம், தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது மௌலானா அப்படின்னு எல்லா உலமாக்கள்டையும் அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. அப்ப அந்த அற்ப ஆயுள் மரணத்தின் தாக்கம் உங்களுக்கு புரிகிறதா? கற்பனைகளையும் கனவுகளையும் நான் எண்ணகத்தே கொண்டு அந்த கற்பனைகளும் கனவுகளும் முழுமையடையாத நிலையிலேயே என் உயிர் என்னை விட்டு போகிறது என்று சொன்னால் அது துயரத்தின் உச்சம் அல்லவா? திடீர் மரணம் என்பது சகிக்க முடியாத ஒரு பெரும் துயரம் அல்லவா? நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, சின்னம்மா. அவங்களுடைய கணவர் வந்து மளிகை கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே கீழே விழுந்து இறந்து போனார். வியாபாரம் பண்ணிக்கிட்டே கீழே விழுந்து இறந்து போனாங்க. அந்த குடும்பமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. வந்திருக்கிறாங்க அந்த துயரத்தை மறக்கிறதுக்கு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படட்டும்னு சொல்லி இந்த மாதிரி வீடுகளில் அவங்களை அழைத்து என்ன செய்யறாங்க, உபசரிக்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க, கணவரை நினைச்சு. ஏன்? அற்ப ஆயுள் மரணம் என்பது அவன் மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே தாக்கும். இந்த அற்ப ஆயுள் மரணத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த துல் ஹஜ் மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் அல்லாஹ்வை ரப்பை நினைத்து 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 உருகக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான். அற்பாயுள் மரணத்திலிருந்து பாதுகாப்பை தந்து ஆயுளில் விருத்தியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. தஹஜ்ஜத்தை விடாதீங்க, இஷ்ராக்க விடாதீங்க, லோஹாவை விடாதீங்க, மகரிபுக்கு பிறகு தொழக்கூடிய அவ்வாபீனை விடாதீங்க. இந்த 10 நாட்களும் நான் சொன்னது போல கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி என்னென்ன அமல் இருக்கிறது என்று தேடி திரியுங்கள். என்னென்ன அமல்களை செய்தால் ரப்பின் திருப்தியை பெறலாம் என்று நீங்கள் ஒரு வேகத்தோடு திரியுங்கள். அதை விட்டுட்டு உலகம் சொல்லி தயவு செய்து கொடுத்துறாதீங்க. இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது. இந்த உலகத்தில் இருந்து நான் எதையும் கொண்டு செல்வதில்லை. என் முகத்தை துடைக்கின்ற கர்ச்சிப்பு கூட என் கூட வருமா என்பது சந்தேகமே. வராது. அப்படி இருக்கையில நான் மூடை மூடையாக தங்கத்தை விட மேலான அமல்களை கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? அமல்களை கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? என்னை படைத்தவனின் திருப்தியை நான் என் இதயம் முழுக்க நிறைத்து கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? என் ரப்பு எனக்கு கொடுத்த வாய்ப்பாக இந்த துல் ஹஜ்ஜை நான் ஏன் பயன்படுத்த கூடாது? விழிப்புணர்வோடு ஏன் நான் பயன்படுத்த கூடாது? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை சிந்தித்து உணருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தாருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பை தருகிறார். அல்லாஹ் அக்பர். குடும்பத்தாருக்கு சிரமம் சொன்னா சாதாரண விஷயமா? இந்த பள்ளியினுடைய முன்னாள் நிர்வாகி
எங்கேயோ திருமணம் சொல்லிட்டு வர்ற வழியில மனைவியும் கூப்பிட்டுட்டு போறாரு பின்னாடி. மகனுக்கோ திருமணம் சொல்ல போனாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். குடும்பத்தாருக்கு ஒரு துயரம் வந்துட்டா ஒரு மனிதன் எப்படி ஆடி போவான்றத உலகத்தின் பிராக்டிக்கல் நிதர்சனத்தை வைத்து உங்களுக்கு நான் விளக்குகிறேன். பின்னாடி மனைவியை உட்கார வச்சுக்கிட்டாரு. கல்யாண பத்திரிகையெல்லாம் மூட முடையா எடுத்துக்கிட்டு போறாங்க ரெண்டு பேரும். பைபாஸ்ல ஏதோ ஒரு சின்ன ஊர்ல ஏதோ ஒண்ணு, அந்த அதுக்கு பேர் என்ன பேரு, இப்படி போட்டிருப்பானே, பிரேக் டவுனா, அந்த பிரேக், அதாவது ஸ்லோ பண்ணி மெதுவா போகணும்னு சொல்றது பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது எனக்கு. அந்த பிரேக் இதை பார்க்காம நல்ல பேர்ல தான் பேரு உங்களுக்கு தெரியலையா? இது இப்படி போட்டிருப்பான்ல, அதுக்கு பேர் நல்ல பேர்ல. அது ஸ்லோவா போறதுக்கு பதிலா கொஞ்சம் வேகமா போயிட்டார். அந்த சடன் பிரேக்கு கொஞ்சம் மெதுவா போகணும்னு சொல்லிட்டு தான் அது போட்டிருப்பான். அது கரெக்டான பேரு வரணும். அதை என்ன செய்யறாருன்னு சொன்னா ஸ்பீடா கொஞ்சம் போயிட்டார். ஸ்பீட் பிரேக் அதான் வரமாட்டேன்ருச்சு. அந்த ஸ்பீட் பிரேக்ல இவர் கொஞ்சம் என்ன செய்யறாருன்னு சொன்னா கவனக்குறைவாக வேகமா போறார். வேகமா போனவர் பைத்தியக்கார மனுஷன் போய்கிட்டே இருக்குது. அது பாட்டு பின்னாடி வயசு 45-50 வயசு பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறாங்களே, என்ன ஏது, அவர் பாட்டுக்கு இளமை துள்ளின மாதிரி போயிட்டார். கொஞ்ச தூரம் போன பிறகு பின்னாடி பார்க்கிறாரு, மனைவியை காணோம். அடா ஐயோ அல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து திரும்ப போறார். போனா கிடக்குறாங்க, விழுந்து கிடக்குறாங்க, பெண்மண்டையில அடிச்சு பெண்மண்டை பிளந்து கிடக்குறாங்க, இறந்துட்டாங்க. இங்கதான் அதே சாதிக் பாஷா நகர். அப்படி ஒரு துயரம், அப்படி ஒரு துயரம். தான் கட்டிய மனைவி, தன் இன்ப துன்பங்களில் கலந்தவள், காதலாகி துயரத்திற்கு ஆறுதலாகி தனக்கு இன்பத்தை தந்து தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பார்க்கணுன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய தன் அருமை மனைவியினுடைய துயர மரணத்தை அந்த மனுஷன் பார்த்துட்டு கதர்ன கதர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சகோதரர்களே. அப்ப படைத்த ரப்புல் ஆலமீன் தான் நம்மையும் பாதுகாக்கணும், குடும்பத்தையும் பாதுகாக்கணும். நமக்கு வரக்கூடிய துயரத்தை கூட சில நேரத்தில் தாங்கி கொள்ளலாம். இந்த பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கு வரக்கூடிய துயரங்கள் பார்த்தா கஷ்டமா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லா குடும்பத்தையும் எல்லா பிள்ளைகளையும் குட்டிகளையும் பாதுகாக்கணும். சொல்றாங்க புனியத்து தாலிபில் ஹஸ்ரத் முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு 10 என்னால சொல்ல முடியாது, டைம் இல்ல. நல்ல புரிந்து கொள்ளணும். சிரமங்கள், குடும்பத்தாருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் இருந்து ரப்புல் இஸ்ஸத் பாதுகாப்பை தருகிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 10 நாள் விழுந்து விழுந்து நீங்க செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு, உங்களுடைய தாய் தகப்பனின் பாதுகாப்பு, நீங்கள் கட்டிய மனைவியின் பாதுகாப்பு கிட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. அமல்களை தீவிரப்படுத்துங்க. இன்னும் 7 இருக்குது, ஒவ்வொன்றும் அழகழகா எழுதுறாங்க குனியத்து தாலிபின்ல. இரண அபிவிருத்தி அப்படின்றது ஒரு பெரும் பாக்கியம். இரண அபிவிருத்தி என்பது ஒரு பெரும் பாக்கியம். வற்றாத வருமானத்தை அல்லாஹ் தந்துட்டான்னா உங்க கணவனுக்கு உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வருமா? மன மகிழ்ச்சியோட வர்றான், வந்துட்டு அப்பா இந்த வருஷம் பீஸுக்கு போராடி பார்த்தம்பா, அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிருச்சுப்பா, பரக்கத்து அல்லாஹ் தந்துட்டாப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு எளியவளுடைய கைகளில் என்ன பெரிய நடுக்கமும் ஒரு நெகிழ்ச்சியும். அதை வாங்கும் போது பணக்காரியை விடுங்க, ஒரு எளியவள் நடுத்தர வர்க்கம் கணவர் தரக்கூடிய அந்த பணம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் போது எப்படி சந்தோஷப்படுறோம். எப்பா ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிட்டு இருந்தியப்பா, அந்த செயின் அத்து போச்சுன்னு சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துட்டான், அந்த செயின் அந்த ஹஜ் பர்னா அன்னைக்கு மாத்தி உனக்கு புது செயினா வாங்கி போடுறேன். அட பைத்தியக்காரன், இவன் வேற ஒரு என்ன சொல்றது லட்சக்கணக்கா ஏத்திக்கிட்டு இருக்கிறான். எளிய மக்கள் நகையெல்லாம் வாங்க முடியுமான்ற மாதிரி எல்லாம் கேள்வியாகி போச்சு சமூகத்துல. அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து அந்த நகை நட்டை வாங்கி உங்க கணவர் உங்களுக்கு போடும்போது என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு,
என்ன பெரிய சந்தோஷம். ரிசுக்கு, அதுல பரக்கத் அப்படின்றது மகிழ்ச்சி தர வேண்டும். வெறுமனே ரிசுக்குன்னு சொன்னா வெறுமனே டபக்கு டபக்குன்னு உழுது, பணம் காசு உழுது, மகிழ்ச்சி இல்லைன்னா அதுக்கு பேர் பரக்கத் இல்ல. அந்த பணம் காசோடு சேர்ந்து உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய ஹாப்பினஸும் வரணும். அந்த ஹாப்பினஸும் சேர்ந்து வரும்போதுதான் அது பரக்கத் என்ற முழுமையை பெறுகிறது. அந்த பரக்கத்தை அல்லாஹு தஆலா தர்றான்றாங்களே, அந்த பரக்கத்தை அல்லாஹு தஆலா தர்றான்றாங்களே, நீண்ட ஆயுள் தர்றான்னு சொல்லி சொல்றாங்களே, அவங்க சாதாரணமான ஆளா? வலிமார்களின் மணிமகுடம், வலிமார்களின் தலைவர் என்று சொல்லப்படுகிறது. எப்பேற்பட்ட தியாகி அவங்க. அவங்க சொல்றாங்க, நீண்ட ஆயுளை அல்லாஹ் உனக்கு தர்றான்பா, அற்ப ஆயுள் மரணத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான்பா, உன் குடும்பத்தாருக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், துயரங்களில் இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாக்கிறான்னு சொல்லி அவங்க சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா, இந்த நற்சான்றிதழை அவர்கள் தரக்கூடிய இந்த நல்ல நாள் சாதாரணமான நாளாக ஆகிவிட முடியுமா? புனிதமான நன்னாளில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு, அல்லாஹ் அக்பர், எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடும். இந்த யௌமுல் அரஃபாவுடைய நோன்பு இருக்குது பாருங்க, எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடும். இந்த நோன்பு இருந்து கொண்டு ஒரு வசீஃபாவை நான் சொல்லி தரேன், ஓதுங்க பாப்போம். எங்க சொல்லுங்க பாப்போம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா உம்மதம் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிகனா வதுப அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இந்த வசீஃபாவை, இந்த துவா அல்லாஹ் தஆலா பதிவு செய்யக்கூடிய துவா, ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இஸ்மாயில் ஓதிய துவா. இந்த துவாவை ஒருத்தர் ஓதுனார்னா உலமாக்கள் சொல்றாங்க, இந்த புனிதமான நல்லாள்ல எவ்வளவு எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓது. 3 தடவை 6 தடவை அப்படிலாம் இல்ல, எவ்வளவு தாக்கத்து இருக்கிறது அவ்வளவு ஓதி அல்லாஹ்விடத்துல மண்டாட்டம் செய்யும் போது உன் கண்கள் காபாவை காணாமல் சாகாது இன்ஷா அல்லாஹ். ஹஜ் செய்யாமல் உன் உடல் அழியாது. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அவங்க எழுதுறாங்க, உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் தஆலா உலகத்தின் வாழ்க்கையில ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை தர வேண்டுமாயின் இந்த துஆ ஒரு பெரும் வரம் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. நாம் என்னென்ன விஷயங்களை சொன்னோமோ அதையெல்லாம் கண்ணும் கருத்துமாக கவனம் செய்து இந்த புனிதமான நன்னாட்களில் உங்களுடைய அற்புதமான அமல்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்ன எனக்கும் தௌஃபீக் செய்து உங்களுக்கும் தௌஃபீக் செய்து புனிதமான நன்னாளை அமல்களால் குதூகலிகம் செய்யக்கூடிய, புனிதமான நன்னாட்களை அமல்களால் அலங்காரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. பாசம் மிகுந்தவர்களே, ஒரு பெரும் முயற்சியில் அல்லாஹ்வை நாடி, அவனுடைய அருளை நாடி, உங்களுடைய தயவை நாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலை வளர்த்து ஒரு மிகச்சிறந்த உத்வேகத்தை எங்களுக்கு தந்து நிறைய பிரயோஜனமான விஷயங்களை சமூகத்திற்கு நாங்கள் தர நீங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள். இந்த காணொளியை நீங்கள் கண்டமைக்காக ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.